ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ் கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை முறி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், இதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி இந்த தேங்காவை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி சுற்றி அதை க்ளீன் பண்ணி உள்ளே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இந்த சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தென் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வத்தல் பொடி மல்லித்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா வத்தல் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 மிளகாய் வந்து எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு. நான் இன்னைக்கு வந்து வெலை மீன் தான் எடுத்துருக்கேன். இந்த மீன்களையும் சேர்த்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 2 இனுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை இனி அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே இந்த மாதிரி நுரவாய பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நுரை வந்து அடங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த நுரை வர்றது ஸ்டாப் ஆகி குழம்பு நல்லா வெட்டி கொதிக்கணும். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் வந்து குழம்பு கொதிச்சு வரட்டும். குழம்புல உள்ள தண்ணி எல்லாம் வற்றி குழம்பு நல்லா திக்காகி வரணும். இங்கே பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் குழம்புல மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.